ஏங்க அசிங்கமா இல்லையா அப்படி சொல்றதுக்கு? தனியார்ட்ட போனா அவங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டீஸும் இருக்குன்னு சொல்றது வந்து ரொம்ப கேவலமா இல்லையா? அப்ப அரசாங்கம் தோத்து போச்சுன்னு தான் அர்த்தம். எங்கள எங்கள நம்பாதீங்க, தனியார் நம்புங்கன்னு தானே அர்த்தம் அது. எங்கள நம்பாதீங்க, அவன் தான் நல்லவன். இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் பாருங்க. ஏங்க இப்ப எல்லாரும் வந்துட்டு என்ன என்ன நடக்கும் அப்படின்னாக்க, கவர்மெண்ட் அப்படின்ற போது அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்களுடைய பணி பாதுகாப்புக்காக போராடுவதற்கான எல்லா சூழல் இருக்குங்க. அவனுக்கான ரைட்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. அவன் அரசனுடைய ஊழியர்களுங்க. தனியார் பண்ணும்போது அவன் வைக்கிறதாங்க சட்டம். அவன் யார வேணாலும் நிக்குவான், யார வேணாலும் எடுப்பான், யார வேணாலும் என்ன வேணாலும் மாத்த முடியுங்க பாலிசிய. இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய லேபர் கோடு ஆக்ட்லாம் வந்து ரொம்ப மோசமான சட்டங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, தனியார் நிறுவனங்கள் வந்து முன்னாடியே இருந்த நோட்டீஸ் அனுப்பி வேலையை விட்டு தூக்கணும் இருக்கு. இப்பெல்லாம் அப்படி தேவையில்ல. எவன் பிடிக்கல அவனை தூக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம சட்டத்துல மாற்றத்தை கொண்டு வந்து விட்டாங்க இப்ப. பேரு தான் வந்து தொழிலாளர் சட்டமே தவிர அனைத்து சட்டங்களும் முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டமா மாறி போச்சு. நீங்க என்னைக்கு ஒரு ஸ்டேட் வந்து ஒரு ஒரு தனியார் வந்து சரியா இருப்பா அப்புறம் என்னத்துக்குடா நீங்க அரசாங்கம் நடத்துறீங்கன்னு கேட்கறேன் நானு. தனியார் முதலமைச்சர் வச்சுக்கலாமா? அரசு முதலமைச்சரோட தனியார் முதலமைச்சர் நல்லா வேலை பார்ப்பாருங்க. அப்படிதான் கொண்டு வரப்பா அப்படி வந்துருமான்னு கேட்கிறேன். அரசு முதலமைச்சர் தனியார் முதலமைச்சர் அப்படிதான் நீங்க மக்கள் கேள்வி கேட்க போறான். இவர் யாருங்க? இவர் வந்து அரசு மேயருங்க. இவர் தனியார் மேயர். இவர் அரசு கல்வி அமைச்சருங்க. இவர் தனியார் கல்வி அமைச்சருங்க. கொண்டு வாங்க எல்லாமே.